அன்பிற்கு இனியவர்களுக்கு வணக்கம். தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா. இன்றைய சிறுகதை மாற்றங்கள். கடந்த 10 வருடங்களில் ஆனந்தி எப்படியெல்லாம் மாறிப்போயிருக்கிறாள். அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறதே. ஆனால் அவனுள் எதுவும் பிரமாதமாக மாறியிருப்பதாக தெரியவில்லை. ஆனந்திக்கு 7 வயதாக இருந்தபோது அவள் மாமாவுக்கு சென்னைக்கு மாற்றல் உத்தரவு வந்தது. எதிரெதிர் வீடுகளில் ஆடித் திரிந்தவர்கள் எட்டாத தூரத்திற்கு பிரிந்து போனார்கள். உள்ளங்களின் உறவாடல்களில் உயிர் இருக்கிறது என்பது ஆனந்தி எழுதிய ஒவ்வொரு கடிதமும் நிரூபணம் செய்தது. குட்டைப்பாவடையில் ஆனந்திக்கு டாட்டா காண்பித்து தான் ரயிலில் அனுப்பி வைத்தான் ஆனந்த். இப்பவும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அதே குட்டைப்பாவடையில் அந்த கிராமத்திற்கு அவள் வந்தபோது ஆனந்தினால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்போது ஆனந்தி குட்டியை மற்றவர்கள் பார்க்கும்போது அவன் கூசினான். சின்ன வயதில் அழைப்பது போல்தான் குட்டி என்று நேற்று ஆனந்தி ஊரில் இருந்து வந்தவுடன் அழைத்தான். அதே பூவாய்தான் நேற்றும் மலர்ந்தாள். அந்த மலர்ச்சியில் ஏதோ மாற்றம் இருப்பதாக ஆனந்திற்கு பட்டது. நாளை பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஆனந்திக்கும் ஆனந்துவிற்கும் நிச்சயதார்த்தம் செய்ய போகிறார்கள். இந்நிலையில் தேவையில்லாமல் சந்தேக குழப்பங்களின் சங்கமமாக மாற மனம் எத்தனிக்கிறதே. நாகரீக வளர்ச்சியும் நகர வாழ்க்கையும் ஆனந்தியை நிறையவே ஊடுருவி இருப்பதாகப்பட்டது ஆனந்திற்கு. அந்த கலாச்சாரம் தன் மனதிற்கு நிறைவை தருமா? தடுமாறினான் ஆனந்த். இதுவரை ஆனந்து கூட ரம்மி விளையாடி கொண்டிருந்து விட்டு மேல்மாடி அறையில் புரண்டு கொண்டிருந்த ஆனந்தி கூட இதே குழப்பத்தில் தான் இருந்தாள். கூடிய விரைவில் தன்னை பகிர்ந்து கொள்ளப் போகும் ஆனந்த் தன் உணர்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளும் நிலையில் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. இல்லையென்றால் அவன் அடிமனதின் ஆழத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிப்படுத்தி இருப்பானா? 10 வருடங்களுக்கு பிறகு வீட்டிற்கு வரும் தன்னை அன்போடு அழைத்ததை விட ஆழமாக அளந்தானே. அது ஆனந்துவிடம் பதுங்கி கிடக்கும் தாழ்வு மனப்பான்மையினுடைய வலிமையை அல்லவா படம் பிடித்து காட்டிவிட்டது. நாகரிக புதிய கலாச்சாரத்தின் பரிணாமத்தை ஏற்கும் நிலையில் அவன் எங்கோ வெகு தொலைவில் இருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. ஆண் என்ற அகம்பாவம் அவன் மனதில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாக ஆனந்திக்கு தோன்றியது. சற்று முன் நடந்த ரம்மி விளையாட்டில் 2 முறை அவளிடம் ஆனந்த் தோற்று போன போது அவன் முகம் என்னமாக மாறி போனது. ஆனந்தியிடம் தோற்றதாக அவன் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு பெண்ணிடம் தோற்று போனதாக தானே நினைத்து முகம் மாறி போனான். சிறு தோல்விகளையும் தாங்கிக் கொள்ள திறனில்லாதவன். அப்படியானால் ஆனந்த் எனக்கு அடிமை வாழ்க்கையை தான் தருவானா? காலங்கள் தான் மாறியிருக்கின்றன. அவன் மாறவே இல்லை. அவன் அடிமனதில் ஆண் என்ற சாத்தானின் ஆதிக்க வெறி அவன் பார்வையில் பளிச்சிடுகிறதே. சிறிய ஒரு விளையாட்டில் தன்னுடைய தோல்வியை சந்திக்க விரும்பாதவன் நாளை என்னுடைய அணுகுமுறை கலாச்சாரத்தில் நாகரிக மேம்பாடு மேலோங்கி இருந்தால், அதனால் அவன் தாழ்வு மனப்பான்மை அவனை அழுத்தினால் அதில் அப்படியே அமிழ்ந்து போவானோ? மனம் பலவாறு நினைக்க புதிர் புரியவில்லை. இறுதியில் அவள் பெற்றிருந்த புதிய கலாச்சாரமே அதற்கும் விடையை கொடுத்தது. எழுந்தாள். முகம் கழுவிக்கொண்டு சற்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு ஆனந்தை சந்திக்க நினைத்து மாடிப்படிகளில் இறங்கினாள் ஆனந்தி. ஆனந்தின் அறை முன் வந்து ஆனந்தி நிற்கவும் ஆனந்த் தன் அறைக்கதவை திறக்கவும் சரியாகவே இருந்தது. 2 முகங்களிலும் தீர்மானமான முடிவு ஒன்று தட்டுப்பட்டது. ஆனந்த், நான் உங்களை கல்யாணம் செய்திக்க போறேன் என்ற நினைப்பு தான் இங்கு வந்தேன். ஆனா இப்போ அந்த எண்ணம் என்னோட மனசுல இல்லை. காரணம், உங்களை பத்தி புரிஞ்சுக்க எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான். என்னுடைய நாகரிக வளர்ச்சியும் உங்களுடைய மனோநிலையும் எப்பவுமே ஒன்று சேர முடியாது வாழ்க்கையில. ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு கூடவே பெற்றோர்களையும் ஏமாத்திக்கிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம 2 பேருக்குமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுது ஆனந்தி? நானும் அதை தான் உன்கிட்ட சொல்லணும்னு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நீ உன் வழியில் தாராளமாக போகலாம், தடையில்லை என்றபடி விருட்டன அறைக்குள் நுழைந்து கொண்டான் ஆனந்த். அப்போதும் கூட அவன் வரட்டுத்தனமான ஆண் வேஷம் தரித்திருப்பதாகப்பட்டது ஆனந்திக்கு. அறைக்கு திரும்பினாள் மனநிறைவோடு. நன்றி. இந்த சிறுகதை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.